topic is applications of Gauss law. So previous video la nama Gauss law na enna paathirundom illaya. Gauss law ku final ஒரு formula கூட போட்டோம். Electric flux by E is equal to charge enclosed by epsilon naught அப்படினு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. So இந்த Gauss law வந்து ஒவ்வொரு டாபிக்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படி நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? The first topic வந்து என்ன அப்படினா electric field due to the infinitely long charged wire. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா இப்போ இந்த டயகிராம்ல பாருங்க அப்படினா இதுதான் வந்து சென்டர்ல இருக்கு இல்லையா. This is a long charged wire. So இது வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம இங்க பாதியா காமிச்சிருக்கோம். இந்த வயர் ஃபுல்லா என்ன சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படினா பாசிட்டிவ் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப this is the positive charged wire. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வயரை நம்ம என்ன பண்றோம் அப்படினா சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கறனால இந்த வயருடைய சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? சார்ஜ் பர் லெந்த். அப்ப இந்த வயர் ஃபுல்லா எவ்வளவு சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த வயர்ல எவ்வளவு சார்ஜ், அந்த சார்ஜ் பை லெந்த். ரைட்டா? அப்ப லெந்த் என்ன சொல்லணும்? L. இப்ப இந்த வயர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா r டிஸ்டன்ஸ்ல bன்ற ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றோம். இப்போ என்ன அப்படினா இந்த r டிஸ்டன்ஸ்ல bன்ற பாயிண்ட் ஒரு கன்சிடர் பண்றோம் இல்லையா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். காஸ் லால படிக்கும்போது சார்ஜ் +q இருக்குனா அத சுத்தி ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். அத நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த இமேஜினரி சர்ஃபேஸ்க்கு பேர் தான் வந்து காசியன் சர்ஃபேஸ். சோ நான் இங்கே என்ன பண்றேன் அப்படினா இந்த வயர்ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல என்ன பண்றேன் அப்படினா ஒரு சிலிண்ட்ரிக்கல் surface consider பண்றேன். This cylindrical surface is called as the Gaussian surface. ரைட்டா? This is imaginary surface கூட சொல்லிக்கலாம். ரைட்டா? அப்ப r டிஸ்டன்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த cylindrical surface வந்து Gaussian surface. சென்டர்ல இருக்கிறது வந்து long charged wire. இந்த வயருடைய லெந்த் வந்து கேபிட்டல் L ன்னு சொல்லுவோம். இந்த வயருடைய டென்சிட்டி வந்து லாம்டா. ரைட். இப்போ இந்த வயர்ல இந்த cylindrical surfaceல நம்ம என்ன பண்றோம்? 3 டிஃபரண்ட் பிளேஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஏனா இந்த வயர் ஃபுல்லா எவ்வளவு ஃப்ளக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃப்ளக்ஸ்னா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லா எவ்வளவு ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு 3 டிஃபரண்ட் சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒன்னு வந்து டாப் சர்ஃபேஸ், இன்னொன்னு பாட்டம் சர்ஃபேஸ், இன்னொன்னு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். சோ அப்ப டாப், கர்வ்டு, பாட்டம் மூணு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இதுல இந்த டயகிராம்ல பாருங்க, டாப் சர்ஃபேஸ்ல நம்ம எடுத்துக்கிற சார்ஜ் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அவே ஃப்ரம் தி பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போகுதா? ஃபீல்ட் வந்து லெஃப்ட் சைடுல போகுது. அதுக்கு பாருங்க, இப்போ இதுதான் வந்து டாப் சர்ஃபேஸ்னா இந்த சர்ஃபேஸ்க்கு ஏரியா மேல இப்படி தான் இருக்கும். This is the area. இந்த சைடு உள்ளது வந்து ஃபீல்ட். அப்ப ஃபீல்டும் ஏரியாவும் ஒண்ணுக்கு எப்படி இருக்கு? நார்மலா இருக்கு. சோ இதே நான் சிமிலர் டு தி பாட்டம். பாட்டம்லயும் இப்படி தான் இருக்கும். சோ பாட்டம் சர்ஃபேஸ் இப்படி தானே இருக்கும். அப்ப அதோட சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும், ஃபீல்ட் இப்படி இருக்கும். சோ சர்ஃபேஸ் இப்படி இருக்கும், ஃபீல்ட் இப்படி இருக்கும். அப்ப அங்கேயும் என்ன ஆகுதுன்னா சர்ஃபேஸும் ஃபீல்டும் 90 டிகிரில பிரசன்ட் ஆயிருக்குது. சோ அப்ப சென்டர்ல பார்த்தோம்னா இந்த கர்வ் சர்ஃபேஸ்ல நம்ம பார்க்கும்போது இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஃபீல்டும் ஏரியாவும் ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆகுது. சோ இத வச்சு தான் நம்ம படிக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்சிடர் an infinitely long charged wire with linear charge density lambda. This is the linear. ஏனா இது ஒரு ஒன் டைமென்ஷனல் வயர் தானே. This is the linear charge density என்ன எடுத்துறோம்? lambda ன்னு எடுத்துறோம். சோ அதுல bன்ற ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றோம் r டிஸ்டன்ஸ்ல இருந்து. Let b be a point at a distance r from the wire. The electric field at point. இந்த bன்ற பாயிண்ட்க்கு இந்த சார்ஜ்னால இந்த bன்ற பாயிண்ட்ல எவ்வளவு ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது அத தான் நம்ம கால்குலேட் பண்ணனும். அப்ப the electric field at point b can be found using Gauss law. சோ Gauss law ஃபைண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட கால்குலேட் பண்ண போறோம். இந்த சார்ஜ்டு வயர் எப்படி இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. ஒரே மாதிரி இருக்கு. ஏனா எல்லா இடத்துல சார்ஜஸ் வந்து எப்படி தான் இருக்கீங்க? யூனிஃபார்மா அரேஞ்ச் ஆயிருக்கு. சோ அத சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸும் சிமெட்ரியா இருக்கு. சோ லெட் அஸ் செலக்ட். நம்மலாம் என்ன பண்றோம்? r ரேடியஸ்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ காசியன் சர்ஃபேஸா நம்ம செலக்ட் பண்றோம். அதோட ரேடியஸ் வந்து r, அதோட லெந்த் வந்து கேபிட்டல் L. இப்போ நம்ம டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா ஃபார்முலா என்ன? ஒரு இது வந்து ஒரு closed curved surface தானே. அப்ப closed surface வேணும்னா total flux is equal to integration of closed integration of E vector dot dA vector. இதுல நம்ம இங்க மூணு சர்ஃபேஸா பிரியுது இல்லையா. அப்ப ஒன்னு என்னது?
integration E vector dot dA na curved surface, E vector dot dA vector top surface, integration E vector dot dA vector bottom surface அப்படினு மூணு சர்ஃபேஸா படிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லயும் ஃபீல்ட் உடைய வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த வயர்ல டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளவுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிரலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். அத கர்வ்ட் சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், பாட்டம்னு சொன்னோம்ல. இத ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லயும் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாமா? அங்க கர்வ்ட் சர்ஃபேஸ்ல பாக்கும்போது ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருந்துச்சு, ஒண்ணுக்கு parallel அலைன் ஆச்சா? அப்ப parallel அலைன் ஆச்சுனா ஒரே டைரக்ஷன் அலைன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ஒரே டைரக்ஷனா அது θ = 0 டிகிரி. அப்ப E vector dot dA வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம்? EDA cos θ. A vector dot B vector is equal to AB cos theta. So theta equal to 0 degree. EDA is equal to அப்ப என்ன பண்ணலாம், EDA cos 0 degree. Cos 0 உடைய வேல்யூ 1. அப்ப EDA into 1 EDA. இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுக்கோங்க. அடுத்து டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ரெண்டுமே எப்படி தான் இருக்குன்னா ஃபீல்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் ஏரியாவும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு. அப்ப ரெண்டே ஒரே இதா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப E vector dot dA vector is equal to EDA cos theta. Theta equal to 90 degree. அப்ப EDA cos 90 degree EDA into 0 is equal to 0. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து 0. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 ல போய் என்ன பண்றோம், இந்த ரெண்டு பார்ட்டுக்கு 0வும் இதுக்கு மட்டும் EDAவும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா சப்ஸ்டிட்யூட் 2 and 3 in 1. அப்ப பண்ண என்ன வரும், by is equal to integration of EDA plus 0 plus 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அப்ப 0 ஒயிட் பண்ணிட்டோம்னா by is equal to integration of EDA. அப்ப integration of EDA அப்படினா என்ன நமக்கு தெரியும், காஸ் லா படி Q enclosed by epsilon naught, ரைட்டா? அப்ப EDA னா என்னது, nothing but total flux. Y is equal to Q enclosed by epsilon naught. cos law எழுதி இருக்கோம். This is equation number 4. இப்ப cylindrical surfaceல charge density கண்டுபிடிக்கணும். linear charge density, இந்த வயர் இருக்கு சார், இந்த வயர்ல linear charge density கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா lambda உடைய வேல்யூ என்ன, lambda is equal to charge per length. அப்ப சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம், Q enclosed, உள்ள எவ்வளவு சார்ஜ் enclosed ஆயிருக்கோ அதுதான் Q enclosed by length எவ்வளவு, கேபிட்டல் L. அப்ப Q enclosed வேணும்னா அந்த lambda-வை L கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப Q enclosed is equal to lambda into L. This is equation number 5. Okay, so next நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, Q enclosed is equal to lambda into L. That is equation number 5. அத போய் fourth equationல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், integration of ETA is equal to Q enclosed by epsilon naught. இந்த Q enclosed கூட என்ன பண்ண போற, lambda எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ற. அப்ப lambda L by epsilon naught. இந்த E ஐ வெளியில எடுத்துடலாமா? E ஐ வெளியில எடுத்துட்டோம்னா E into integration of TA is equal to lambda L by epsilon naught. இந்த integration of TA நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். integration of TA is the total area of the curved surface. அப்ப அந்த curved surface உடைய total area தான் TA. அப்ப EA is equal to lambda L by epsilon naught. அந்த A என்னது, cylindrical surface தான எடுத்துட்டோம். அப்ப cylindrical உடைய ஏரியா என்ன சொல்லுவ, cylinder உடைய ஏரியா 2 by R into H ன்னு சொல்லுவோமா? அததான் இங்க H க்கு பதிலா L போடுறோம். அப்ப 2 by R into L. அப்ப ஏரியா வர வேண்டிய இடத்துல A வை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 by R L போட போறோம், which is equal to lambda L by epsilon naught. சோ இப்போ என்ன ஆயிரும், L கேன்சல் ஆயிரும். L கேன்சல் ஆயிடுதா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், E into 2 by R equal to lambda by epsilon naught. நம்மளுடைய aim என்ன, to find the electric field at the point B. அப்ப E is equal to இந்த 2 by R அந்த சைடு கொண்டு போட்டோம்னா 1 by 2 by epsilon naught lambda by R. இது வந்து magnitude form. இதுவே வெக்டர் ஃபார்ம்ல வேண்டா என்ன சொல்லலாம், E vector which is equal to 1 by 2 by epsilon naught lambda by R into R cap. So R cap which is used to denote the direction. ரைட்டா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா உள்ள அந்த சார்ஜ் பிரசன்ட்டா இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ் டென்சிட்டி வேல்யூ வந்து 0வை விட அதிகமா இருக்கு. 0 விட அதிகம் என்ன சொல்லலாம், +1 +2 +3. 0 விட அதிகமா இருந்துச்சுன்னா ஃபீல்ட் உடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த, நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த. அதே நெகட்டிவ் சார்ஜா இருந்தா ஃபீல்ட் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ். இந்த கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்றாங்க. அப்ப lambda உடைய வேல்யூ less than 0 இருந்துச்சுன்னா E vector வந்து towards the wire. Okay, thank you. Hi students, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க.
இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க டச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.